20,000 கோடி ரூபாய் இந்த தேர்தலில் ஜனநாயகம் என்ற பெயரில் பணநாயகமா வீட்டுக்கு 2,000 ரூபாய் போகும். வீட்டுக்கு 2,000 ரூபாய் போயிடும். திமுக 2,000 ரூபாயை கவரில் போட்டு வச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் ஜனநாயகமா? எத்தனை வீட்டில் பிடிச்சி கொடுக்கட்டும். காளியம்மாள் அவர்களுக்கு நாகப்பட்டினம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த பட்டியலில் அவங்க இடம்பெறல. மாறாக அதே போல அண்மையில் இணைஞ்ச லீமா ரோஸ், அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மாமியார், அவங்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்குது. என்ன காரணம்? லீமா ரோஸ் 200 கோடி கொடு, நீ லால்குடியில் நின்று. ஆம்ஸ்ட்ராங் பொண்டாட்டி பொற்குடி, நீ ஒரு 200 கோடி கொடு, நீ திருவிக்கால நின்றுக்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. திமுகவை எதிர்க்கக்கூடிய 40 கோடிகள் தான் சீட்டு. 200 வேட்பாளர்களுடைய ஜாதகத்தை சொல்ல முடியும். அத்தனை பேருமே பணம் 50 கோடி வச்சிருக்கேன், 40 கோடி செலவு பண்ணுவேன், இப்படி சொல்லுபவர்கள் தான் வேட்பாளராக நியமிக்கப்படுகிறார்கள். பல வேட்பாளர் அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லை. செம்மலை, வைகை செல்வன், அதே போல வளர்மதி, இப்ப இவங்களுக்கெல்லாம் அதிமுக மிக முக்கியமான ஆளுமைகளா அறியப்பட்டவங்க. இவங்களுக்கு சீட்டு வழங்காதது எதை காட்டுதுன்னா, 5 தொகுதி நீ செலவை ஏத்துக்க. எல்லா அமைச்சர்களும் 5 தொகுதி செலவு ஏத்துக்கிறாங்க. இவங்க 5 தொகுதி, என் தொகுதிக்கே செலவு காசு இல்லை. செம்மலை, வைகை செல்வன், ஆமா, என் தொகுதிக்கே 40 கோடி இல்லை, அப்புறம் நான் அங்கே போய் 200 கோடி செலவு. பிரேமலதா அவர்கள் சண்டை போடுறாங்க, எங்களுக்கு இந்த தொகுதியெல்லாம் வேணா கூட்டம் விட்டு போறேன், தம்பியை கூட டிசைன் பண்ண சொல்றாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. நேற்று அறிவாலயத்தில் பிரேமலதா அவர்கள் முதலமைச்சரை பார்க்கறதுக்காக காத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது. இப்போ அதோடைய அப்டேட் என்னவாக இருக்கு? பிரேமலதா காத்திருந்தா வந்த செய்திகள் உண்மையானதா? இப்போ தேமுதிக திமுக நிலைமை என்னவாக இருக்கு? ஸ்டாலின் சந்திக்க மறுத்து தனியாக பேசணும், வாய்ப்பே இல்லைன்றார். என்ன காரணம்னா, அந்த அம்மா எந்த பட்டியலை கொடுக்க தெரியுமா? அந்த அம்மா கொடுக்குற பட்டியலை திருக்கோயிலூர் கேட்குது. ஆமாம், அதை பொன்முடியை ஜெயிச்ச தொகுதி. ரிஷிவந்தியம் கேட்குது. வசந்த கார்த்திகேயன் 5 தொகுதி செலவு பண்ணுவார் திமுக, அது கொடுப்பாங்களா? அதே போல் விக்கிரவாண்டியை கேட்குது. இதெல்லாம் திமுகவினுடைய விருத்தாச்சலத்தை கேட்குது. இப்படி 10 சீட்டு திமுக ஜெயிச்ச சீட்டு, திமுகவை ஜெயிக்க வைக்கிற ஆட்கள் உள்ள சீட்டு. புரியுதா? ஒரு ஆளை ஒரு 4-5 தொகுதி செலவு பண்ணுவான். அவ அந்த தொகுதியை இந்த அம்மா கேட்குது. எப்படி கொடுப்பாரு? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலாம் வெளியே வந்திருக்கு. இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது இப்போ அண்மையில் அதிமுகவில் இணைஞ்ச நாம் தமிழருடைய முகமாகவும் மீனவ சமூகத்துடைய முகமாக அறியப்பட்ட ஒரு காளியம்மாள் அவர்களுக்கு நாகப்பட்டினம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த பட்டியலில் அவங்க இடம்பெறல. மாறாக அதே போல அண்மையில் இணைஞ்ச லீமா ரோஸ், அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மாமியார், அவங்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்குது. என்ன காரணம்? நீங்கள் இப்போ நடக்கிற தேர்தல், திமுக அதிமுக 2 கட்சிகளுமே குறைந்தபட்சம் பல ஆயிரம் கோடிகளோடு களமிறங்கியிருக்கு. இது தேர்தலே அல்ல. தேர்தல் ஆணையம் இருக்கிறது, ஆனால் தேர்தல் ஆணையம் இல்லை. ஒரு காமெடி சொல்லுவான்ல, இந்த பஸ்ஸு வருமா, வரும் ஆனால் வராது. அதே கதை தான். நீங்கள் திமுக 234 தொகுதிகள், 200 தொகுதிகளை குறிவைத்து ஒரு தொகுதிக்கு 40 கோடி ரூபாய் கவரில் போட்டு வீடுகளுக்கு போவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. யாராவது மானம் உள்ளவன் யாராவது மறுக்க முடியுமா? உளவுத்துறை இருக்குது, உள்துறை இருக்குது, ஐபி இருக்குது, எல்லா துறையும் இருக்குது. டிட்டாச்மெண்ட்டு புட்டாச்சுமெண்ட்டு எல்லா துறைகளும் இருக்குது. இந்த 10,000 கோடி ரூபாய் திமுக அதிமுக குறைந்தது ஒரு 10,000 கோடி ரூபாய், 20,000 கோடி ரூபாய் இந்த தேர்தலில் ஜனநாயகம் என்ற பெயரில் பணநாயகமாக வீட்டுக்கு 2,000 ரூபா போகும். வீட்டுக்கு 2,000 ரூபா போயிடும். திமுக 2,000 ரூபாயை கவரில் போட்டு வச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் ஜனநாயகமா? எத்தனை வீட்டில் பிடிச்சி கொடுக்கட்டும். தேர்தல் நிறுத்துவீங்களா? தேர்தல் நடக்காமல் நிறுத்தப்படுமா? தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா? இது பறக்கும் படை ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு கவர் போகிறத தடுக்குமா? இந்த பறக்கும் படை யார்? மாநில அரசு அதிகாரிகள் தான். நானும் தேர்தல் நின்னவன். ஈரோடு போன வருஷம் நடந்த இடைத்தேர்தல் நின்னவன்.
நேரடியாக பணம் கொடுத்தா தேர்தல் ஆணையம் ஜிபே இருக்கிற மாநில அதிகாரிகள் தான் தேர்தல் ஆணையத்தில் வேலை பார்க்குறாங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கண்ணால் பார்த்தேன். இப்போ இந்த ஒரு தொகுதிக்கு 40 கோடி ரூபாய், 2000 ரூபாய் இன்ட்டு 2 லட்சம் ஓட்டு, 40 கோடி ரூபாய் தயார் நிலை இருக்கு. அப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாரு? இந்த 10,000 கோடி ரூபாயை சேர்த்த வேண்டிய தேவை இருக்கு. லீமா ரோஸ் 200 கோடி கொடு, நீ லால்குடியில் நின்றுக்க. ஆம்ஸ்ட்ராங் பொண்டாட்டி பொற்குடி, நீ ஒரு 200 கோடி கொடு, நீ திருவிக்கால நின்றுக்க. இப்படி யார் பணம் வைத்திருக்கிறார்களோ, பணம் செலவு செய்வார்களோ, திமுகவை எதிர்ப்பார்களோ, திமுகவுக்கு எதிராக 2000 கொடுப்பார்களோ, அப்போ எப்படி தேர்தல் நடக்கும்? இவங்க 2000, அவன் 2000, 4000 வாங்கிட்டான், அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? இந்த வாக்காளர் இப்படி கரப்டட் ஆக்கிட்டாங்க கருணாநிதி கும்பல், அண்ணாதுரை கருணாநிதி. எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் எடப்பாடி இப்போ வந்த ஆட்கள் 2000 ரூபாயை வீட்டில் கொடுத்துருவானுங்க. அப்போ இந்த 2000 ரூபா கொடுக்குறதுக்கு தகுதியானவனுக்கு மட்டும்தான் எடப்பாடி சீட்டு கொடுக்குறாரு. புரியுதா? எடப்பாடிட்ட ஒரு கான்ட்ராக்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் திருச்சியை சேர்ந்த ஒரு கான்ட்ராக்டர், அவன் தான் வேட்பாளர்களை தேர்வு பண்ணி கொடுக்குறான். அந்த கான்ட்ராக்டரு திருச்சியை சேர்ந்தவன். நேருகிட்ட இன்னைக்கு மணலை வாங்கி திருக்குமரன் ரெடிமேடு காங்கிரீட்டு ஒரு நாளைக்கு 200 லோடு விற்கிறான். ஒரு லோடு இன்னைக்கு என்ன விலையாகுது? 1 லட்சம் ரூபானா ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 200 லோடு 2 கோடி ரூபா, வருஷத்துக்கு 750 கோடி ரூபா. திருக்குமரன் தான் வேட்பாளர்களை தேர்வு செய்கிறான். இந்த பக்கம் வேலு வேட்பாளர்கள் வேலை செய்கிறாரு. இதுதான் தேர்தல். இதில் காளியம்மாட்ட பைசா இல்லை. எப்படி நிற்கும் காளியம்மா? வைகை செல்வங்கிட்ட 40 கோடி செலவு பண்ணுற காசு இல்லை. வெள்ளமண்டி நடராஜன்கிட்ட 40 கோடி செலவு பண்ண காசு இல்லை. யார் 20 கோடியை கட்சி பார்ட்டி ஃபண்டு 20 கோடி செலவு பண்ணுறதுக்கு தகுதி? திமுகவை எதிர்க்கக்கூடிய 40 கோடிகள் தான் சீட்டு. 40 கோடியை லீமா ரோஸ் என்ன பரம்பரை கட்சிக்காரியா? ஆம்ஸ்ட்ராங் பொண்டாட்டி என்ன பரம்பரை கட்சிக்காரியா? இப்படி என்னால் 200 வேட்பாளர்களுடைய ஜாதகத்தை சொல்ல முடியும். அத்தனை பேருமே பணம் 50 கோடி வச்சுருக்கேன், 40 கோடி செலவு பண்ணுவேன், இப்படி சொல்லுபவர்கள் தான் வேட்பாளராக நியமிக்கப்படுகிறார்கள். பல வேட்பாளர் அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லை. ஈரோடில் மனோகரன் ஒருத்தர் பெருந்துறை ரோட்டில் ஒரு 10 கோடி ரூபாய் சொத்தை விற்றுருக்காரு, 10 கோடி புரட்டி இருக்காரு, 20 கோடி கூட எடப்பாடி கொடுத்துருக்காரு. நேற்று இதே போல பறக்கும் படையால் இந்த அதிகாரிகளால் ஜெகத் ரட்சகன் எம்பியோடைய கார்லேயே 50 லட்சம் ரூபா கைப்பற்றப்பட்டதெல்லாம் செய்திகள் ஒரு பிரபல நாளிதழ்கள்லாம் வந்திருக்குது. அப்போ இதுவும் நடந்திருக்கு தானே? போகிற போக்கில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற 234 தொகுதிகளுமே நீங்கள் ஒரு சர்வே பண்ணுங்கள், வீட்டுக்கு 2000 ரூபா கொடுக்காம தேர்தலே இல்லை. அதிமுக 2000, திமுக 2000. இந்த திமுக ஆளுங்கட்சி 2000 கொடுக்குறான். இதை கொடுப்பதற்கு தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் எடப்பாடி சீட்டு கொடுத்துருக்காரு. நான் சொன்ன பட்டியலை பார்த்தீங்களா? லீமா ரோஸும் பொற்குடியும் எந்த அதிமுக இருந்தாங்க? 5 தொகுதி இவங்க செலவு பார்த்துக்கிறாங்க, 5 தொகுதி அவங்க செலவு பார்த்துக்கிறாங்க. அப்போ இங்கே 5 தொகுதினா 200 கோடி, இங்கே 5 தொகுதி 200 கோடி. நான் 2 வேலை மட்டும் சொல்கிறேன். என்னால் 200 வேட்பாளர்களையும் சொல்ல முடியும். இது செம்மலை, வைகை செல்வன், அதே போல் வளர்மதி, இப்போ இவங்களுக்கெல்லாம் அதிமுக மிக முக்கியமான ஆளுமைகளாக அறியப்பட்டவங்க. இவங்களை சீட்டு வழங்காதது எதை காட்டுது? எதை காட்டுதுன்னா 5 தொகுதி நீ செலவை ஏற்றுக்க. எங்க எல்லா அமைச்சர்களும் 5 தொகுதி செலவை ஏற்றுக்கிறாங்க. 5 தொகுதி எல்லா அமைச்சர்களும் செலவை ஏற்றுக்கிறாங்க. இவங்க 5 தொகுதி என் தொகுதிக்கே செலவு காசு இல்லை. செம்மலை, வைகை செல்வன், ஆமாம், என் தொகுதிக்கே 40 கோடி இல்லை. அப்புறம் நான் அங்கே போய் 200 கோடி செலவு பண்ணுவேன். அதாவது நான் வைகோபாலசாமிக்கு 89 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிற்கிற பொழுது தேர்தல் வேலை செய்ய போனோம். அப்போ எல்லாமே அன்னைக்கு திராவிட கழக ஆட்கள் தான் வைகோபாலசாமிக்கு வேலை செஞ்சாங்க. எங்களுக்கு அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன், ஆரிச்சாமி 2 பேரும் தான் இரவு பகலாக உழைத்த நபர்கள். எங்களுக்கு உத்தரவு எங்கிருந்து வந்தது? கடலுக்கு அந்த பக்கம் இருந்து வந்தது. எப்படியாவது அவரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியா,
மக்கள் பிரச்சனை பேசுவார், ஈழ பிரச்சனை பேசுவாருன்னு வைகோ அனுப்புகிறோம். அப்போது தேர்தல் வேலை செய்கிற போது எனக்கு ஒரு அனுபவம், பல அனுபவங்கள், அது நிறைய அனுபவம். அப்போது விருதுநகர் சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார், காமராஜை தோக்கடித்தவர். அப்போ அண்ணன் ராமகிருஷ்ணன் ஆரிச்சாமியில் அவரை போய் பார்க்குறோம். அவர் சில்லிபுத்தூர் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கார். அப்போ சொன்னார், நான் நேர்காணலில் போனேன், முரசொலி மாறன் கருணாநிதி 2 பேர் உட்காந்துருந்தாங்க. யோ எவ்வளோயா செலவு பண்ணுவேன்? ஒரு 10 கோடி செலவு, அன்னைக்கு பெரிய காசு 10 கோடி செலவு பண்ணியா? நான் தெருக்கோடியில் இருக்கேங்க, உனக்கு சீட்டில் எழுதி போயா. ஒரு 10 கோடி கூட சம்பாதிக்க தெரியாமல் அரசியல் இருக்க, கட்சியில் இருக்க. யார் சொன்னது? காமராஜரை தோற்கடித்த விருதுநகர் சீனிவாசனுக்கு கருணாநிதியும் முரசொலி மாறன் சொன்னது. இப்போ சீனிவாசனே எங்கிட்ட சொன்னார், ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு 50 பேர் அந்த அறையில் உட்காந்துருந்தோம். ஒரு 10 கோடி கூட சம்பாதிக்க முடியலையா, தேத்த முடியலையா, கொள்ளையடிக்க முடியலையா, திருட முடியலையா, நீ லாய்க்கே இல்லை, போயா சீட்டு இல்லை. இப்போ எனக்கு இப்போ அதுதான் ஞாபகம் வருது. அது எப்போ நடந்தது? நீங்கள் அது ஒரு 20, இது ஒரு 25, 45 வருஷத்துக்கு முந்தி நடந்தது. விருதுநகர் காமராஜை தோற்கடித்த சீனிவாசனுக்கு கருணாநிதி முரசொலி மாறன் சொன்னது. அப்போ இன்னைக்கு நிலைமை எப்படி தான்? 40 கோடி ரூபாய் திமுக அந்த தொகுதியில் செலவு செய்வதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. அதை எதிர்க்கக்கூடியவர்கள் 40 கோடி செலவு பண்ணணும். இல்லைன்னா ஒரு 5 தொகுதியை பார்த்துக்கணும். அமைச்சர்கள் பூரா 5 தொகுதியை பார்த்துக்கணும். 5 தொகுதியை பார்க்க தகுதி இல்லாதவர்களுக்கு சீட்டு இல்லை. சார், அதே போல் திமுகவுடைய பிரச்சனையை பற்றி நேற்று நம்ம பேசியிருந்தோம். பிரேமலதா அவர்கள் சண்டை போடுறாங்க, எங்களுக்கு இந்த தொகுதியெல்லாம் வேணால் கூட்டம் விட்டு போகிறேன், தம்பியை கூட ரிசைன் பண்ண சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. நேற்று அறிவாலயத்தில் பிரேமலதா அவர்கள் முதலமைச்சரை பார்க்கறதுக்காக காத்து இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது. இப்போ அதோடைய அப்டேட் என்னவாக இருக்கு? பிரேமலதா காத்திருந்தா வந்த செய்திகள் உண்மையானதா? இப்போ தேமுதிக திமுக நிலைமை என்னவாக இருக்கு? ஸ்டாலின் சந்திக்க மறுத்து விட்டார். அறிவாலயத்தில் இருந்து சந்திக்க முடியாதுட்டார். ஒரு 10 நிமிஷம் நான் தனியாக பேசணும், வாய்ப்பே இல்லைன்ட்டார். என்ன காரணம்னா, அந்த அம்மா எந்த பட்டியலை கொடுக்க தெரியுமா? அந்த அம்மா கொடுக்குற பட்டியல திருக்கோயிலூர் கேட்குது. திருக்கோவில், ஆமாம், அதை பொன்முடி ஜெயிச்ச தொகுதி. ரிஷிவந்தியம் கேட்குது. வசந்த கார்த்திகேயன் 5 தொகுதி செலவு பண்ணுவார் திமுகவில், அதை கொடுப்பாங்களா? அதே போல் விக்கிரவாண்டி கேட்குது. இதெல்லாம் திமுகவினுடைய விருத்தாச்சலத்தை கேட்குது. இப்படி 10 சீட்டு திமுக ஜெயிச்ச சீட்டு, திமுகவை ஜெயிக்க வைக்கிற ஆட்கள் உள்ள சீட்டு. புரியுதா? ஒரு ஆளை ஒரு 4-5 தொகுதி செலவு பண்ணுவான். அவ அந்த தொகுதியை இந்த அம்மா கேட்குது. எப்படி கொடுப்பாரு? இப்போ இதுதான் இதுக்கு நடுவில் ஏவா வேலு தான் இதை ஒட்ட வைத்தவர். இப்போ 2 விஜயகாந்தனுடைய 2 பசங்களுக்கும் திருமணம் ஆகலை. இப்போ ஏவா வேலுடைய நெருங்கிய உறவினர் வீட்டு பெண்ணை சம்மந்தம் பேசிகிட்டு இருக்கார். யார்? வேலு. அதாவது சொல்லுவாங்க, சந்தைக்கு போன மாதிரி இருக்கும், பொண்ணு பார்த்த மாதிரி இருக்குண்டான்னு. இப்போ கூட்டணி வச்ச மாதிரி இருக்கு, பொண்ணு பார்த்த மாதிரி இருக்குன்னு. 1000 பவுனை கொண்டு கோயம்புத்தூருக்கு ஒரு மில்லு ஓனர் வீட்டில் 1000 பவுனை இந்த அம்மா நிச்சயத்துக்கே போடுது. 1000 பவுனை போட்டு சம்மந்தம் வைக்குது. அந்த பொண்ணு புள்ள நான் உருவ கேலி அதை சொல்லலை நான், ஆனால் ஒரு அடையாளமாக சொல்கிறேன். நீங்கள் ரிச்சர்டு மெர்ச்சன்ட் ராதிகா ஆனந்த் அம்பானி கதை தான். ஆனந்த் அம்பானி எப்படி இருப்பா தெரியுமில்ல? நான் சிரிக்கக்கூடாது, சீரியஸாக பேசுகிறேன். ஆனந்த் அம்பானி மாதிரியும் அந்த ஆனந்த் அம்பானியுடைய அந்த பொண்ணு பேர் மெர்ச்சன்ட் ராதிகா மெர்ச்சன்ட். அதே போல் இருந்தோன்னையும் நின்று போச்சு. இப்போ நான் கட்டி வைக்கிறேங்க என் சொந்தக்கார பிள்ளைய. யார்? ஏவா வேலு. ஏன்? இங்கே பல லட்சம் கோடி இருக்குது, மெடிக்கல் காலேஜே இருக்குது. அதனால் இந்த சொந்தம்தான். சந்தைக்கு போன மாதிரி இருக்கும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி இருக்குது. சந்தையில் பொண்ணு நிறைய வருமில்ல, கிராமத்தில் காய்கறியோட வளப்பையோட அம்மா அப்பா பின்னாடி தெரியுமில்ல, அந்த மாதிரி கதை. இப்போ இதுதான் ஏவா வேலு. இப்போ ஏவா வேலு பல அரசியலை பண்ணுறாரு. வேல்முருகனை நீங்கள் டேமேஜ் பண்ணுவதற்காக 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து குரு பையனை, குரு மருமகளை, அக்கா தங்கச்சி குடும்பத்தையே இப்போ இறக்கி விட்டுருக்காரு குரு. ஆமாம், 10 லட்ச ரூபா ஏவா வேலு கொடுத்து குரு பையன் அங்கே இருக்கார். நான் கேட்குறேன், குருவுடைய மருத்துவ செலவுக்காக ராமதாஸ் பணம் கொடுக்கல, அன்புமணி பணம் கொடுக்கல, யாருமே பணம் கொடுக்கல. குரு பையன் என்ன பண்ணுறான்? அந்த வீட்டை அடமானம் வச்சு, கூட்டுறவு வங்கியில் அடமானம் வச்சு 10 லட்ச ரூபா வாங்கி அப்பாவுக்கு வைத்தியம் பண்ணுறான். அப்பா இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகு வங்கிக்காரன் சீல் வச்சு அண்டா குண்டால தூக்கி வெளியே போட்டு வீட்டை பொசிஷன் எடுக்க வந்துட்டான்.
அன்னைக்கு பணம் கொடுத்தவன் வேல்முருகன். இல்லைன்னா என்ன இருக்கும்? குரு வாழ்ந்த வீடு தார ஏலம் போயிருக்கும். அந்த நன்றி வேண்டாமா கொஞ்சம் கூட? இப்போ 10 லட்ச ரூபா ஏவா வேலு கொடுக்குறாருனையும் இந்த குடும்பம் ப்ரெஸ் கிளப்புக்கு வந்துருச்சு. ப்ரெஸ் கிளப்புக்கு ஏவா வேலை காசு கட்டி, ஏப்பா இது செய்தியாக்கப்பா, இவர் வன்னியர் ஒற்றுமையை குலைக்கிறார், நாயுடுன்னு சொல்கிறார் என்னைய. இப்படி ஏவா வேலுக்கு கூலிப்படையாக மாறி போயிடுச்சு குரு குடும்பம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 கம்யூனிஸ்டுகளுமே உள்கட்சி சண்டை நடக்குது. சிபிஎம். நீ எப்படி அதை ஒத்துக்கிட்ட? யார் கேட்குறா? பாலகிருஷ்ணனா திமுக செட் பண்ணி சண்முகத்தை ஏற்றுக்கொள்ள வைத்து, ஏற்றுக்கொள்ள ப்ரெஷர் கொடுத்ததே பழைய தலைவர் பாலகிருஷ்ணன் தான். அதே போல் சிபிஐயில் பழைய தலைவர் முத்தரசனை திமுக கன்வின்ஸ் பண்ணி வீரபாண்டியனை ஏற்றுக்கியா சொன்னது. இப்போ சிபிஐக்குள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரே சண்டை சச்சரவாக கிடக்கு. டிஷ்ஷும் சத்தம் கேட்குது. இவ்வளோ பெரிய கட்சி, தியாகமான கட்சியை நீங்கள் கொண்டு போய் திமுக அடமானம் வச்சுட்டீங்கன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளை 2ஆம் கட்ட தலைவர்களை திமுக சரி கட்டி பெரிய தலைவரை ஒத்துக்கொள்ள வைத்ததை அங்கே இருக்கிற காம்ரேட்டுகள் ஒத்துக்கொள்ளவில்லை. இப்போ 2ஆம் கட்ட தலைவர்களை பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள. அப்போ ஏவா வேலு என்ன சொல்றாரு? 2011 பிரதான எதிர்கட்சி விஜயகாந்த், அதுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. நியாயம்தான். 1967 பிரதான எதிர்கட்சி எது? கம்யூனிஸ்டுகள். அதுக்கு எப்படி 5 சீட்டு? உலக தொழிலாளர்களை உண்டு கூடுங்கள் சொல்லுகிற கம்யூனிஸ்டுக்கு 5 சீட்டு. 2011 கட்சி ஆரம்பித்த ஒரு சினிமா நடிகனுக்கு 10 சீட்டு தான். இது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தோழர்கள் பூரா இப்போ ஓடு போட மாட்டாங்க. காம்பரேட் பூரா திமுக கூட்டணிக்கு அதிருப்தி அதிகமாயிட்டே போகுது. இதுதான் இப்போ கம்யூனிஸ்டுகள் அதிருப்தி. அதே குழப்பம் தான் சிறுத்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டபுள் டிஜிட் எல்லாம் 8 தானான்னு கேட்குறான். ஏங்க அது 10 இல்லை 8 தான், இல்லை 10 தான், இப்படி ஓடிட்டு இருக்கு. ஆக மொத்தம் திமுக கூட்டணி இன்று வரை வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படவில்லை. என்ன காரணம்? என்ன காரணம்? குழப்பம். அங்கே உள்ள குத்துச்சண்டை, மல்யுத்தம், பாக்ஸிங்கு, கராத்தே, குங்ஃபு எல்லாம் நடக்குது. எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நான் அறிவாலயத்துக்கு வர்றதா வேண்டாமா முதலமைச்சர் கேட்குறாரு. எல்லாம் சேர்த்து குழப்பி வச்சுருக்கீங்க. உங்கள்கிட்ட நான் சுதந்திரம் கொடுத்தேன், நீங்கள் எல்லாத்தையுமே செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாமல் செய்ய வேண்டியவர்களை காலி பண்ணி பெரிய குழப்பத்தில் ஓடுது. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வரவே மாட்டேங்கிறாரு. இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் நீங்கள் ஏவா வேலு தான். முதலமைச்சர் ஏவா வேலுவை லெஃப்ட்டு ரைட்டு யூ டேர்ன் பேக் டேர்ன் எல்லா டேர்னும் வாங்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் இந்த கூட்டணி இறுதியாவதற்கு நீ தேர்தலே முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதில்லை. சரிங்க, இப்போ மேஜர் ஃபேக்டராக திமுக அதிமுக நடக்கக்கூடிய குழப்பங்களை பற்றி பேசுகிறோம். இன்னொரு மேஜர் ஃபேக்டர் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்ன விஜயோடைய நிலைமை என்ன ஆகிட்டு இருக்கு? பர்மிஷன் கேட்குறாரா, கொடுக்க மாட்டாங்களா தேர்தல் ஆணையம்? விஜய் விஷயத்தில் என்ன நடக்குதுங்க? இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பெரம்பூரில் நின்று திமுக அதிமுக பின்னுக்கு தெளி ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறார். ஏன்னா அங்கே தலித் மக்கள் அதிகமான வாக்கு வங்கி, தலித் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ வாக்கு வங்கி பார்க்குறாரு. எலெக்ஷன் கமிஷன் இப்போ திமுக கட்டுப்பாட்டிலே இல்லை. ஆமாம், அது வட இந்திய அதிகாரிகள் தான் இப்போ கட்டுப்பாடு. அவங்க என்ன கேட்குறாங்க? எவ்வளோ பேர் வருவீங்க, எப்போ வருவார், எப்போ முடிப்பார், எனக்கு அக்யூரேட்டாக அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுன்னு கேட்குறாரு. இதில் எங்கே குழப்பம் வந்தாலும் பிடிச்சி எல்லாத்தையும் உள்ளே போட்டுருவேன். எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதே வெளியே வருவீங்க. வருகிற நேரம், வருகிற ஆட்கள், கூட்டம் முடிகிற நேரம், வெளியே இருக்கிற சொன்னால் தான் என்னால் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும், பாதுகாப்பு கொடுக்க முடியும். 9 மணிக்கு சொல்லிட்டு 9 மணிக்கு தான் பனையூரில் போட்டு 12 மணிக்கு சேர்ந்தாருன்னா கூட்டம் கூடிடும். கூட்டம் கூடுனா டெல்லி எலெக்ஷன் கமிஷன் ஏன் சட்டையை கழட்டிடுவான். அதனால் எனக்கு புள்ளி விவரமாக கொடு. இப்போ பழைய ரிக்ஷா ஓட்டி தான் புஷி ஆனந்த், அப்புறம் விரவு கடை, இப்படி பல ரூபா எடுத்தவர். அவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது, தளபதியே சொல்கிறது இல்லை, நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? தளபதி 7 மணிக்கு கூட்டிகிட்டு வந்து 8 ஆண்டு வந்துட்டு 8 ஆண்டு என்னால் போக முடியாது. இந்த குழப்பத்தில் இப்போ நீதிமன்றத்துக்கு போகலாமா? எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கான்டாக்டில்
நீதிமன்றமே தலையிடாது. ஆமா ஆமா ஆ? ஆமா. இப்போ என்ன செய்யுதுன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆதவர்ஜுனா ஒரு திட்டம், புஷி ஆனந்த் ஒரு திட்டம், நிர்மல் ஒரு திட்டம், ஜான் ஆரோக்கியசாமி ஒரு திட்டம். எந்த திட்டத்தை வேட்பாளர் கூட அறிவிக்க முடியல போல. எந்த திட்டத்தை அறிவிப்பது என்ற ஒரு குழப்பம். இதுக்கு நடுவில் பொன்ராஜா பல பேர் மிரட்டுறான். ஆ? எப்படி இதை சொல்லலான்னு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சுக்கிறேன். ஆ? ஒரு பெண் சகோதரியாக, அக்காளா தங்கச்சியா மனைவியா 3 கேரக்டர் இருக்க முடியுமா? விஜய் கட்சியில் அப்படி இருக்காங்களா? ரொம்ப நேற்றாக பேசியாச்சு. நான் ஒரே கேள்வி, அக்காளாகவும் தங்கச்சியாகவும் மனைவியாகவும் ஒரே நேரத்தில் இருக்க முடியுமா ஒரு பெண்? ரொம்ப வாய்ப்பே இல்லை. அப்போ விஜய்யுடைய சகோதரிகள், மனைவிகள் எல்லாம் சகோதரியா மாறிடுவாங்க, மனைவியா மாறுவாங்க. இப்படியா? இது நீங்க பாகவதர், தியாகராஜ பாகவதர் ஒருத்தர் இருந்தார். அவரை நீங்க அந்த காலத்து பெண்களை அத்தனை பெண்களும் மையல் கொண்டு விடுவார்கள். அவர் பாத்ரூம் ஒன்று கூட போக முடியாது நாடக கொட்டாயில். அங்கே கல்லூரி மாணவிகள் நின்று இருப்பாங்க. அந்த காலத்தில் அவ்வளவு சினிமா நடிகைனால கூத்தியா சின்ன வீடு பெரிய வீடு இருக்கிற ஆளுக்கு தான். அதை தலைவனாக வருகிற போது தகுதியாக மாறிக்கணும். ஆனால் விஜய் அப்படித்தான் இருப்பேன், எனக்கு இது மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று சொல்கிறது பெண்கள் வாக்கு போகிற அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. விஜய் நீங்கள் கடுமையான பாதிப்பை எதிர்கொள்ள போகிறார். எதில்? இந்த அக்கா தங்கச்சி மனைவி கதையில். தமிழ்நாடு அரசியல் கேடு கெட்டு போச்சு, கூறு கெட்டு போச்சு. இந்த அரசியலில் விஜயை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் சினிமாவுக்கே திரும்புகிறார் என்று இப்போவே எழுதி வைத்து கொள்ளலாம். மிக விரிவான நடப்பரசியலை சொல்லியிருக்கீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம்.